உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா? அப்போ ஆஞ்சநேயரை நினைங்க. எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றியாகும். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்ராய தீமஹி தன்னோ அனுமன் பிரசோதயாத். இந்த மந்திரத்தை தினமும் காலையில் 108 முறை சொல்லுங்கள். ஓகேங்களா? உங்கள் ஒர்க்கை பண்ணிகிட்டே இருங்க. சும்மா எடுத்த காரியம் சக்குன்னு அப்படியே வெற்றியாக தான் குவியும். ஏன்னா அனுமன் சஞ்சீவி மலையவே பேத்துட்டு வந்தவர். சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ பெரிய மலையவே அசால்ட்டாக தூக்கிட்டு வந்தார். ஸோ அதனால் தன்னம்பிக்கையின் வீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுமன் ஜெய் ஸ்ரீராம் சொன்னாவே போதும். உங்களால் முடியாத காரியம் கூட முடியும். அப்படிப்பட்ட ஒரு திருக்கோவில் தாங்க இது. பெங்களூரில் இருக்க நிலமங்கலாவில். ஓகேங்களா? நீங்களும் ஒரு டைம் போயிட்டு வாங்க. வெற்றியே அமையும். முடிஞ்சால் அவருக்கு ஒரு வெற்றி மாலை கூட போட்டுட்டு வாங்க. ஓகேங்களா? இவர் ஒரு 108 போற்றி இவர் கோயிலுக்குள்ளே நுழையலாம் வாங்க. ஓம் அனுமனை போற்றி, ஓம் அஞ்சனை புதல்வனை போற்றி, ஓம் அறக்காவலனை போற்றி, ஓம் அவதார புருஷனை போற்றி, ஓம் அறிஞனை போற்றி, ஓம் அடக்க வடிவே போற்றி, ஓம் அதிகாலை பிறந்தவனை போற்றி, ஓம் அசோகவன மெரித்தவனை போற்றி, ஓம் அர்ஜுனன் கொடியவனை போற்றி, ஓம் அமாவாசையில் பிறந்தவனை போற்றி. இவர் அமாவாசையில் பிறந்தவர். அதனால் சிறப்பான ஒரு சக்தி உள்ள கடவுள். ஓம் ஆனந்த வடிவை போற்றி, ஓம் ஆரோக்கியம் அளிப்பவனை போற்றி, ஓம் இன்னல் பொடிப்பவனை போற்றி. அதாவது கஷ்டங்களை எல்லாம் பொடி ஆக்கிடுவார். இவகர சுகம் அளிப்பவனை போற்றி. கஷ்டத்தை தவிர்த்து சுகங்களை அளிப்பவர். ஓம் இசை ஞானியை போற்றி, ஓம் இறைவடியை போற்றி, ஓம் ஒப்பில்லானை போற்றி, ஓம் ஓங்கி வளர்ந்தனை போற்றி, ஓம் கதாயுதனை போற்றி, ஓம் கலக்கம் தீர்ப்பவனை போற்றி, ஓம் களங்கமில்லாதவனை போற்றி, ஓம் கர்மயோகியை போற்றி, ஓம் கட்ட அறுப்பவனை போற்றி. இந்த செய்வனை கட்டு வச்சிட்டாங்க, பில்லி சூனி வச்சிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா? இவர்கிட்ட போயிட்டு இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா போதும், கட்டெல்லாம் தூள் ஆக்கிடுவார். அப்படிப்பட்டவர் தான் நம்ம தலைவர் ஜெய் ஸ்ரீராம். அதுக்கு தான் ஓம் கட்டு அறுப்பவனை போற்றி. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓம் கம்பத்தருள்வோனை போற்றி, ஓம் கடல் தாவியவனை போற்றி. அதாவது நம்ம கடலவே தாண்டிடுவார் தலைவர். அசால்ட்டாக தாண்டி தான் ராவணனுக்கு அல்வா கொடுத்துட்டு அங்கேருந்து சீதையை தூக்கிட்டு வந்தது. அதனால தான் இன்னும் கடல் தாவியவனை போற்றி. ஓகேங்களா? ஓம் கரை சேர்ப்பவனை போற்றி, ஓம் கீதா பாஷனே போற்றி, ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி, ஓம் கூப்பிய கரனே போற்றி. எப்போவுமே ஒரு கூப்பிய கையோடு தான் இருப்பார். ஓகேங்களா? ஓம் குறுகி நீண்டானே போற்றி, ஓம் குண்டக்கிரிய ராவணனை போற்றி, ஓம் சவுண்டியன் கோத்திரனை போற்றி, ஓம் சிரஞ்சீவி கொணர்ந்தவனை போற்றி. அதாவது சிரஞ்சீவி மலை. ஓம் சலியாவரம் அருள்பவனை போற்றி. எவ்வளோ வரனாலும் கொடுத்துனே இருப்பார், சலிக்காமல். அதனால தான் சலியாவரமே போற்றி. ஓம் சிவபக்தனை போற்றி, ஓம் சிரஞ்சீவியை போற்றி, ஓம் சிந்தூரம் ஏற்பவனை போற்றி. அதாவது செந்தூரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் செந்தூரம். நெத்திலாம் வைப்பாங்க. ஓம் சீதாராமனை சேவகனை போற்றி, ஓம் சூரனை போற்றி, ஓம் சுக்ரீவ காவலனை போற்றி, ஓம் சொல் நாயகனை போற்றி, ஓம் சூரிய சீடனை போற்றி, ஓம் சோர்விலோனை போற்றி, ஓம் சோக நாயகனை போற்றி, ஓம் தவயோகியை போற்றி, ஓம் தத்வ ஞானியை போற்றி, ஓம் தைரண்ண பிரியனை போற்றி, ஓம் துளசியில் மகிழ்பவனை போற்றி, ஓம் தீதளிப்பவனை போற்றி,
ஓம் தீயும் கடலானே போற்றி. நரஹரிய நாயகனே போற்றி. ஓம் நாரத கர்வபங்கனே போற்றி. ஓம் நொடியில் அருள்வோனே போற்றி. ஓம் நொடித்தோர் வாழ்வே போற்றி. இதில் பார்த்திங்கன்னா நிறையா வடமொழியில் வர்றதுனால இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுங்கிறவங்க கொஞ்சம் ஸ்டக்காக தான் படிப்பாங்க. ஸோ வடமொழி அந்தளவுக்கு யாரும் கொடுக்கறதில்ல இல்லைங்களா, அதனால் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா. கொஞ்சம் உச்சரிப்பு லைட்டாக அந்நியன் ஆகும். அதாவது உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓம் நொடியில் அருள் பவனை போற்றி. அதாவது நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த நொடியிலே கொடுத்துருவார். அதனால தான் நொடியில் அருள் பவனை போற்றி. ஓகேங்களா. ஓம் பண்டிதனே போற்றி. ஓம் பஞ்சமுகனே போற்றி. அதாவது 5 முகம் படித்தவர் தான் இவர். 5 முகமும் ஒரு முகம் ஆகுதுன்னா எவ்வளோ சக்தி இருக்குது, அந்த சக்தி அவர்கிட்ட இருக்கு. ஓம் பக்தி வடிவனை போற்றி. ஓம் பக்தாஷகனை போற்றி. ஓம் பரதனை காத்தவனை போற்றி. பரதனவே காத்திருக்காருன்னா பார்த்துக்கோங்க. பரதன்றவர் தான் பெரிய ஆள். யார் பரதன் சொல்ல? ராமனுடைய தம்பி தான் பரதன். அவரை காப்பார். அதே மாதிரி ராமனையும் காப்பார், சீதையும் எப்போவுமே அவங்க கூடயே தான் இருப்பார். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா. பக்தர் மதாசனவனை போற்றி. ஓம் பகுதியை பிடித்தவனை போற்றி. ஓம் பயமே அறியாதவன் யாருன்னு நம்ம ஆஞ்சநேயர் தான். அதனால தான் பயம் அறியாதவனை போற்றி. ஓகேங்களா. ஓம் பகை அளிப்பவனை போற்றி. ஓம் பவளமல்லி பிரியனை போற்றி. இவருக்கு பவளமல்லி தான் ரொம்ப பிடிக்கும். பவளமல்லி பிரியனை போற்றி. ஓம் பிரம்மச்சாரியை போற்றி. இவர் கல்யாணம் பண்ணிக்கல, பிரம்மச்சாரி.